விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் செப்டம்பர் 13ஆம் தேதி நடக்க போகுது. சோசியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர், வைரல் ஸ்டார்ஸ் எல்லாருமே இதில் கலந்துக்க போகிறாங்க. ஆமாம், கலந்துக்க போகிற நம்ம நேயர்களுக்கும் பல சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்கு. அதனால நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. பண்ணாதவங்க திருப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. ஆமாம், டிக்கெட் நாங்கள் தான் கொடுக்க போகிறோம். அது உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷத்தோட காத்திருக்கோம். ஆமா, ஓகே, நிறைய செய்திகள் இருக்கு. ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வெங்கடேஷ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. வயிறு மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆகஸ்ட் 15 முதல் 31 வரை இலவச முகாம். பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல், சென்னை. வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி. இன்னைக்கு மார்க்கெட் பக்கம் போனா ப்ரோ, பூ விலை ஏறி இருக்குன்றாங்க, பழம் விலை ஏறி இருக்குன்றாங்க, இலை விலை ஏறி இருக்குன்றாங்க, எது கேட்டாலும் விலை ஏறி இருக்குன்றாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்திலப்பா, அதான் எல்லா விலையும் ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப தமிழ்நாடே களை கட்டிக்கிட்டு இருக்கு. குட்டி விநாயகரை அழகா மார்க்கெட்ல பார்க்க முடியுது. அந்த எருக்கஞ்செடியில மாலை ரெடியா இருக்கு விநாயகருக்கு. அருகம்புல்லாம் தயாரா வச்சிருக்காங்க, குடம்லாம் வச்சிருக்காங்க கலர் கலரா. ஸோ ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த கொண்டாட்டம் மும்பைல அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. பொதுவாகவே மும்பையில் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து மும்பை மாநகராட்சிக்கு தேர்தல் வேற வருது இல்ல, அதனால இதை எப்படியாவது நம்ம டாப் பண்ணணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள்லாம் களம் இறங்கியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்ம எப்படி சென்னையில இருந்து தீபாவளி, பொங்கல்லாம் மதுரைக்கு, திருநெல்வேலிக்குன்னு ஊருக்குலாம் போறோம் இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கிளம்பி போவாங்கல்ல, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு மும்பையில இருந்து இந்த கொங்கன் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு நிறைய மக்கள் போறாங்க. அவங்களெல்லாம் எப்படி வாக்காளர்களாக நம்ம கன்வெர்ட் பண்றதுன்னு யோசிச்சு என்ன பண்றாங்க, நீங்க போற பஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பாஜக 550 பஸ், ஏக்நாத் சிண்டேவனுடைய சிவசேனா அவங்க 2300 பஸ், உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனா அவங்க 200 பஸ், இது போக 4 ட்ரெயின் விட்டுருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ. யோசிச்சு பாருங்க, தீபாவளிக்கு நமக்கு ஃப்ரீயா பஸ் விட்டோம்னா போயிட்டு வர செலவே ஒரு 5000 மிச்சம் ஆகுது, 5000 10,000. அந்த மாதிரி குடும்பமே எல்லாம் ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க. யாரும் போலன்னா கூட சும்மாதான் பஸ் போகுது, ஏறி விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிட்டுருவாங்க போல தெரியுது. ஆனா பாத்தீங்களா, எலெக்ஷன் வந்தாதான் மக்கள் மேலே கவனம் செலுத்துறாங்க. ஓகே, இப்ப அங்க மட்டும் இல்ல பிரதர், தமிழ்நாட்டிலயுமே பயங்கர கோலாகல ஒரு திருவிழா தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13,000 இடங்கள்ல 35,000 விநாயகர் சிலைகளை நிறுவ போறாங்களாம். மொத்தம் 65 அமைப்புகள் அனுமதி கேட்டிருக்காங்க. விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி, RSS, இந்து முன்னணி, இந்த மாதிரி 65 அமைப்பு தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்காங்க. அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை அந்த மாநகர காவலுக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 1500 விநாயகர் சிலைகளை நிறுவ போறாங்களாம். அப்புறம் ஆவடியில ஒரு 700, தாம்பரம் பகுதியில ஒரு 600, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 35,000 விநாயகர் சிலைகள் இப்போ ஆகஸ்ட் 30, 31 ஆத்துல போய் கரைக்க போறாங்க. சாமியை கும்பிடுறோம் நம்ம, ஆனா ஆத்துல கரைக்கிறப்பதான் கொஞ்சம் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுறதுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா. அதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி மக்கள் பின்பற்றணும்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, மும்பையோ தமிழ்நாடோ எல்லா இடத்துலயும் மக்கள் ஒரு பக்கம் அமைதியா சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தியை பயன்படுத்த நிறைய பேர் கட்சி வளர்க்கறது, இயக்கத்தை வளர்க்கறது, எல்லா திட்டத்தையும் போடுறாங்க. ஆமா, இது பண்ணா கூட பரவாயில்லையே, சில பேர் பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுவாங்களே, அதானே நமக்கு பதட்டம், பயம். முதல்ல விநாயகரை பத்தி பார்த்தோம். அடுத்தது சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆமா, ஐயப்ப சீசன் இது கிடையாது. ஐயப்ப சீசன் கிடையாது. ஆனா கேரளால மாநாடு நடத்துறாங்களே, அதனால இதுவே சீசன் ஆயிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல அரசாங்கம் சார்பில் பழனியில ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்க. ஆமா, பாஜக சார்பா மதுரையில கூட நடத்தினாங்க முருகன் மாநாடு. அதே மாதிரி கேரளா அரசாங்கம் அகில உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒண்ணு கேரளாவில் நடத்துறாங்க. ஸோ இந்த மாநாட்டுக்கு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, நான் நேரடியா வரலங்க, நான் 2 அமைச்சர்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமா சேகர் பாபு தான் முதல் ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட காலத்துனே அதான் பிரதர், ஐயப்ப மட்டும் தான் வச்சிருக்காரு அவரு. ஓஹோ, எங்க மாநாடோட உங்க மாநாடு சிறப்பா நடத்திருக்கா அப்படின்னு பார்க்க போவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் பாஜக தரப்புல கொஞ்சம் கொந்தளிக்கிறாங்க. என்னன்னா, முதலமைச்சர் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வரமாட்டாரு. ஆனா அவர் எப்படி நீங்க இந்த மாதிரியான மாநாடுகளுக்கு அழைக்கிறீங்க, இது இந்து மதத்தை அவமதிக்கிறது, புண்படுத்துறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அழைப்புதல் கொடுத்தாலே புண்படுத்துறதா இருந்தா. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லையோ என்னமோ, ஆனா அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் நம்பிக்கை இருக்கு. அதான் எல்லா கும்பாபிஷேக விழாவுக்கும் போறாங்க. சரி, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு விவகாரத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அடுத்து யாருன்னா அனுமனா, அவரும் வராரா? ஃபுல்லா அரசியல் சோவா இருக்கு இன்னைக்கு. முதல்ல விநாயகர், அடுத்து ஐயப்பன், இப்ப அனுமர்,
அனுமரை அகில இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆக்குனது யாருன்னா அனுராக் தாக்கூர். விண்வெளிக்கு போன முதல் நபர் அனுமன்ஜி தான் வந்து பேசியிருந்தாரு. அதற்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கு, சில இடங்கள் ஆதரவுமே இருக்கு. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதிகாசத்துல இருக்கிறதா அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்காரு, இல்லாத எங்க அவர் சொன்னாரு, இதெல்லாம் ரொம்ப வந்து பெருசு பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா 2-3 கவர்னரா வந்து இருந்திருக்காங்க, அவங்க டாக்டரா வந்து இருந்திருக்காங்க, நிச்சயம் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கும். இல்ல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டாக்டரா படிச்சிருக்காங்க, அவங்க வந்து கவர்னரா இருந்திருக்காங்க, அப்படி இருந்து இப்படி பேசுறாங்க பாத்தீங்களா. அதான் அவங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது பிரதர். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அப்பா குமரி ஆனந்தனுக்கு தமிழ் அரசு சார்பா வீடு கொடுத்தாங்க. அது கேள்வி கேட்கிறப்ப தெரியாது அப்படின்னாங்க. இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. நிகழ்காலம் நடக்கிறது எதுவுமே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியாது. ஆனா இதிகாசம் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அனுமன் வந்து சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போனாரு, அது ஒரு மூலிகை மலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க ராமர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு போறப்ப பாலம் அமைச்சு கொடுத்தாரு, பாறைகளை போட்டுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஆனா விண்வெளிக்கு எப்ப போனாங்கிறது நம்ம படிச்சதுக்கு இல்ல, எந்த இதிகாசத்துல படிச்சாங்கன்னு மேடமுக்கு நல்லாவே வந்து தெரியும். அப்ப நாளைக்கு எல்லாம் பாடத்திட்டத்துல இப்படிதான் வரும் போல இருக்கு, புதிய கல்விக் கொள்கை அது இதுன்னு சொல்றாங்க. அதான் இந்த சு வெங்கடேசன் சொல்லியிருந்தாரு. சு வெங்கடேசன் எதிர்ப்பு, இங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல இந்த ஆணவ கொலையை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து நடந்தது. அதுல வன்னியரசு வந்து பேசுறப்ப ஒரு பிராமணருக்காக ராமன் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவரை கொண்டுட்டாருன்னு வந்து பேசியிருந்தாரு. இதுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கொந்தளிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராமன் வந்து ஒரு சமூக நீதி காத்த ஒரு தலைவர்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா பழங்குடியின பெண் சபரி கொடுத்த பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு, விபீஷணனுக்கு உதவி வந்து செஞ்சாரு, வானரப்படைய தன்னோட பக்கத்துல இருந்து வச்சுக்கிட்டாரு. அவர் சமூக நீதி தலைவர். அவரை போய் வந்து இப்படி சொல்றது ஏற்புடையதா? இவங்க ஆணவ கொலை தடுக்க துப்பு இல்ல, ஆனா வந்து ராமனா தர்மமா இப்படிலாம் வந்து பேசுறாங்கன்னு அதுல வேற காட்டமா பதில் சொல்லிருக்காங்க. வன்னியரசு என்ன ஆங்கிள் பேசியிருந்தாருன்னா, சம்பூகன் அப்படிங்கிற ஒரு பழங்குடி, அவர் வந்து ஒரு வேள்வியில ஈடுபடுறாரு. வேள்வி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு பணி, அவங்க மட்டும் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவரை போய் ராமன் வந்து கொன்னுட்டாரு அப்படிங்கிறது தான் வன்னியரசு சொன்னது. அவர் சொன்னது என்னன்னா, அவங்க அந்தந்த இடத்துல இருக்கணும், அதை தாண்டி வேற விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களை கொல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ராமாயணத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி வன்னியரசு வந்து பேசுறாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரியான எதிர்வினைகள் சொல்லியிருக்காங்க. அவங்க சமூக தலைவர்னு சொல்றாங்க ராமனை. இன்னொரு பக்கம்னா அண்ணாமலை வந்து பாத்தீங்களா, ராமனையும் வந்துட்டாரு. விநாயகரு, ஐயப்பரு, அனுமரு, ராமரு, அடுத்து யாரு? அண்ணாமலை தான். ஆனா என்னன்னா, அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அனு விண்வெளிக்கு போனாரா இல்லையா. 20,000 புத்தகம் படிச்சவர்ல. தமிழிசை சவுந்தரராஜன் எத்தனை புக்கு படிச்சாங்கன்னு தரவு நம்ம கிட்ட இல்ல. ஆனா அண்ணாமலை படிச்ச புத்தக தரவு நம்ம கிட்ட இருக்கு. அவருக்கு முதல் சுவாரம் எதிர்பார்க்கலாம் வரும் காலங்கள்ல. ஆனா என்ன சொல்லிருக்காருன்னா, சிபிஎம் தலைவர் சண்முகம் சமீபத்துல சொல்லியிருந்தாரு, சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்க நிச்சயம் வந்து எங்க அலுவலகத்துக்கு வாங்க, இங்க திருமணம் செஞ்சது தரப்படும், பாதுகாப்புலாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாருல. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே சாதி தான், அப்பெல்லாம் சாதியை பற்றி வசப்படிட்டு இந்துக்கள் எல்லாரும் இங்க வாங்க, நாங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து திருமணம் பண்ணி வைப்போம்னு இவரு சொல்றாரு. காதல் திருமணம் பண்ணிப்போன்னு சொல்றாரு. அந்த காதல் திருமணத்துல வந்து ஒரு ஆள் வந்து முஸ்லீமா இருந்தா என்ன பண்ணுவாரு? அதான் சொல்றாரு, இந்துக்கள் அதான் இந்துக்கள் எல்லாரும் வாங்கன்னு தானே சொல்றாரு. மத்த மதத்துல காதல் பண்ணா அது காதல் கிடையாதா? என்னது இது? 20,000 புத்தகத்துல அப்படிதான் இருக்கு, அவர் படிச்ச புத்தகத்துல. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, சாதி கடந்த 200-300 ஆண்டுகளாக இந்து சமூகத்துல இருக்கிற ஒரு கேன்சர் போன்ற ஒரு புற்றுநோயின்றாரு. 200-300 ஆண்டுகள் அப்படிங்கிறது மூலமா இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாதி வந்துச்சு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படியே மறைச்சிடுறாரு. இன்னைக்கு காலையில அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் மட்டும் இல்ல, கூட வந்து பகவந்த் மான் பஞ்சாப் மாநில முதல்வர் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து மாணவர்களுக்கு பரிமாறி அவங்க கூட வந்து உட்கார்ந்து வந்து சாப்பிட்டாங்க. இதனால தமிழ்நாடு முழுக்க ஒரு 3,05,000 மாணவர்கள் பயனடைவாங்கன்னு வந்து சொல்றாங்க. இதுக்கான பட்ஜெட் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 6,000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு செலவு கிடையாது, ஒரு பெரிய முதலீடு. இது வருங்காலத்துல இந்த மாணவர்களுடைய திறன் எல்லாம் அதிகரிக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு பரவா வந்து சேரும். மாணவர்களோட காலையில எனக்கு சிற்றுண்டி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப உற்சாகமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, பகவந்த் மானும் பார்த்துட்டு போயிருக்காரு. இந்த திட்டத்தை எங்க ஊர்லயும் நாங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரா. ஆமா, கனடாவுக்கே
வளர்ந்த நாடுகளுக்கே முன்னோடி திட்டமா அது இருக்குங்கிறத பேசியிருந்தார் முதலமைச்சர். கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து சௌமியா சுவாமிநாதன், அவங்க உலக சுகாதார மையத்தினுடைய முன்னாள் விஞ்ஞானி, அவங்க பெரிய ஆராய்ச்சியாளர், அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாணவர்களுக்கு உணவு கொடுக்கறதோட சேர்த்து கொஞ்சம் முருங்கை பொடி அதையும் கொடுத்தோம்னா இந்த ரத்த சோகைக்கான அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற சஜஷனையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நம்மளும் முருங்கை பொடி எடுத்துக்கணும் வீட்டுல. ஆமா, ரத்த சோகை வராம வந்து இருக்கும். சரி, இந்த குழந்தைகளை பத்தி பேசுறப்ப ஒரு வீடியோ பயங்கர வைரல். இது எங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல மண்டி மாவட்டத்துல ஸ்வாட் அப்படிங்கிற இடத்துல எடுக்கப்பட்டது. ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில ஒரு பெண் வந்து பாறையா தாண்டுறாங்க. நல்ல சத்தத்தோட அந்த ஓடுது தண்ணி. ஆமா, அது வழுக்கு பாறையா வேற இருக்கு. வழுக்கு பாறையா இருக்கு. நம்ம பதவி பார்க்க அந்த வீடியோ பாக்குறப்ப யாருங்க அப்படின்னா, கமலாதேவி ஆரம்ப சுகாதார நிலையத்துல பணியாற்ற ஒரு செவிலியர். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, அந்த சுற்று வட்டார பகுதிகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுற ஒரு பணி. இப்ப நிறைய மழை வந்ததுனால இது வந்ததுனால பிறந்த குழந்தைக்கு அந்த தாய் வந்து தடுப்பூசி எடுத்துட்டு வந்து கொண்டு வர முடியலையா, குழந்தைய வெள்ளத்தை தாண்டி வர முடியலையா. கேள்விப்பட்ட கமலாதேவி என்ன பண்ணாங்கன்னா, ரிஸ்க் எடுத்து பாறையா தாண்டி போய் இந்த ஒரு குழந்தைக்காக போய் தடுப்பூசி போட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எப்பயுமே இந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைகளுடைய அந்த நோய் எதிர்ப்பு அந்த அட்டவணை மட்டும் தான் மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். அதனால அவங்க வர முடியலன்னு தெரிஞ்சிருச்சு, நான் போகணும் பிரியப்பட்டேன்னு அவங்க வந்து சொல்றாங்க. அந்த வீடியோ யார் எடுத்தான்னு எனக்கு தெரியாதுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த வீடியோ பாக்குறப்ப எவ்வளவு ரிஸ்க் எடுத்து போறாங்கன்னு நமக்கு தெரியுது. இப்ப அங்க இருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, ரிஸ்க் எடுத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லிதான் நாங்க எப்படிலாம் பண்ணிருப்போம் அவங்க வந்து சொல்றாங்க. பட் ஆனா அவங்களுடைய டெடிகேஷனை பார்த்து வியக்காம பாராட்டாம இருக்க முடியல. ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ஆனா அதுக்கெல்லாம் கேட்டு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம போறது அப்படிங்கிறது வந்து எந்த வித ஸ்டண்ட்டும் கிடையாது. உண்மையாவே ஆத்மார்த்தமா நினைச்சா மட்டும்தான் அது முடியும். நிச்சயமானா அந்த இடத்துல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நிச்சயமா போறதுங்கிறது ஒரு ஆபத்துங்கிறதுக்கு நம்ம உணரணும். ஆமா, நாமக்கல் மாவட்டத்துல இந்த சிறுநீரக விற்பனை மோசடி நடந்தது. இது ரொம்ப அதிர்ச்சியாச்சு. திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வந்து என்னங்க அவர் சம்பந்தமான அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அது நடந்திருக்கு. அவர் வந்து என்னங்க நாங்க பண்ணோம், உதவி தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பானதே ஏதோ உதவி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதிர்ச்சி. இப்ப என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி தென்மண்டல ஐஜி பிரமோனந்த் சின்ஹா தலைமையில ஒரு சிறப்பு குழு அமைக்க சொல்லியிருக்காங்க. இந்த குழு தீவிரமா விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணுங்கிறதையும் உத்தரவா வந்து போட்டுருவாங்க. ஆமா, தமிழக அரசு தரப்புல வழக்காக பதிவு செய்யறதுக்கு அவ்வளவு தயக்கம் காட்டியிருக்காங்க. நீதிமன்றம் அது மேல அதிருப்தி சொல்லி இல்ல இது வழக்காக பதிவு செய்யணும்னு சொல்லிதான் இந்த வழக்கு வந்து இப்போ விசாரணைக்கு போகுது. ஏன்னா திமுக எம்எல்ஏவை சார்ந்த மருத்துவமனையில அப்ப அப்படிதான் தயங்குவாங்க அவங்க. நம்ம ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து உறுப்பு தானம் பண்ணுங்கன்றாரு, இன்னொரு பக்கம் உறுப்பு திருட்டு வித்திட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏடிஎம்கே இந்த ஆம்புலன்ஸு துறையூர்ல வந்து பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்தோடனே அந்த ஓட்டுநர் செந்தில் அப்புறம் அங்கிருந்த பெண் பணியாளர் ரொம்ப தகாத வார்த்தையில திட்டி ஆம்புலன்ஸை தாக்கி ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து தாக்குனாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு 14 பேர் மேல வழக்கு போட்டிருக்கு 5 பிரிவின் கீழே. ஆமா, யார் பொறுப்பேற்றுக்கணும்? எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆமா, அவர் பொறுப்பு இல்லாம நடந்துட்டு தானே இதுக்கான காரணமாக இருக்கு. அதுல என்ன இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஒரு 75 வயசு முதியவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கான். அதை 108க்கு போன் பண்ணிருக்காங்க. அதிமுக கூட்டத்திலே. அது வேற பக்கம், அந்த வழியா தான் போகணுமா அதை. ஓ சரி சரி, அதுதான் போன் பண்ணிருக்காங்க. இவங்க 108க்கு போன் பண்ணி அவசரம் போயிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு நடுவில் தடுத்து நிப்பாட்டி இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணியிருக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகள். இப்போ உயிருக்கு ஆபத்து எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்காரங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? அதான், இன்னும் பொதுவா ஆம்புலன்ஸ் வந்து யாருக்காவது ஆபத்துனா காலியா தான் போகும். எப்ப பார்த்தாலும் பேஷண்டோடய போக முடியும். இவங்க மெயின் ரோட்டை அடைச்சி வந்து மாநாடு நடத்துறாங்க, கூட்டம் போடுறாங்க, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் வந்தா தப்புன்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒத்தலகுண்டுல வந்து பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம் வந்து நடந்துச்சு. அதுல வந்து நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்றாரு அதிமுகவினுடைய கூட்டத்துல. அவர் 11 மணிக்கு பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் 1 மணிக்கு தான் பேச ஆரம்பிச்சாரு. 1 மணின்றது என்ன டைம்? லஞ்ச் டைம். அந்த டைத்தை கரெக்டா வந்து அங்க பந்தி போட ஆரம்பிக்கும். எல்லாம் மொத்தமா எந்திரிச்சு சாப்பிட போயிட்டாங்க. இவருடைய பேசிட்டே இருந்தவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க வந்து பூத் ஏஜென்ட் கூட்டத்துக்கு வந்தீங்களா இல்ல சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு மேடையிலேயே கேட்டு, நீங்க முதல்ல டைமுக்கு வரணும். 11 மணி எங்க இருக்கு, 1 மணி எங்க இருக்கு, எங்களுக்கு பாதி வயசான டிக்கெட்டு. ஆமா, எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட போயிட்டாங்க. டென்ஷன் ஆயிருக்காரு அவரு. அவ எல்லாம் மாத்திரை போனல சாப்பிட்டுட்டு உட்காந்தே வரக்க முடியாதுக்கு. உச்சநீதிமன்றம் 5 யூடியூபர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு பொது மன்னிப்பு கேட்கறோம்னு உத்தரவு போட்டுருக்காங்க. இது என்ன வழக்கு அப்படின்னா, மாற்றுத்திறனாளியில குறி வச்சு அவங்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்னு ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பொதுநல வழக்கு வந்து போடப்பட்ட உச்சநீதிமன்றத்துல இதை விசாரிச்ச நீதிபதிகள் ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா, நடிகர்
ஒரு காமெடி நடிகர்னு சொல்லப்படுற சமய ரெய்னாங்கிறதும் ஒருத்தர். அந்த முதுகு தசை நோய் ஏற்பட்டிருக்கும், பார்வை குறைபாடு இருக்கும், இவங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்ற மாதிரியே பேசியிருக்காங்க. அது உச்சநீதிமன்ற நீதிபதி வீடியோலாம் பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்படி கேலி கிண்டல் வந்து பண்ணணுமா, நகைச்சுவைங்கிறது வாழ்வில் ஒரு அங்கம், அது நிச்சயம் தேவை. ஆனா இன்னொருத்தரை வந்து புண்படுத்துற மாதிரி நகைச்சுவை பண்ணிட்டு அதுதான் வந்து சிரிப்பு அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப நீங்க மாற்றுத்திறனாளி கிண்டல் பண்ணுவீங்க, அடுத்து குழந்தைகளை, பெண்களை, முதியோர்களெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்களா, நாங்க பார்த்துட்டே இருக்க முடியுமா? அதனால 5 யூடியூபர்களும் பொது மன்னிப்பு வந்து கேட்கணும். உங்க யூடியூப் சேனல்ல உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் சொலிசிட்டர் ஜெனரல் கிட்ட ஒரு வழிகாட்டுதல் நடைமுறையை நீங்க வந்து உருவாக்கணும்னு இருக்காங்க. அதுக்கும் சொலிசிட்டர் ஜெனரல் அவங்க உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. என்ன அவங்க சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுல ஏதாவது ஒழுக்கத்து இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி கட்சிகள் இதெல்லாம் அவசரப்படக்கூடாது, இதை கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் வாய்ப்புன்னு யோசிப்பாங்க, யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சில யூடியூபர்ஸ் வந்து கிண்டல் கேலின்னு சொல்லிட்டு மனசை புண்படுத்தணும் விமர்சனம் பண்றதோ, கேலி கிண்டல் பண்றதோ, உருவ கேலி பண்றதோ ஏத்துக்க முடியாதான். அதையும் புண்படுத்தி அதை வந்து பணமாகவும் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலை தான். அது இப்ப ஸ்டாண்டப் காமெடின்னு சில பேர் ஃபுல்லாவே உருவகேலி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னைக்கு வைக்க போறாங்க செக்குங்கிறது தெரியல. சில பேர் நல்லாவும் பண்றாங்க, ஆனா சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்றாங்க. அதெல்லாம் மாறணும். ஆமா, அதே மாதிரி உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மோடிக்கு எதிராக யாராவது இன்வெஸ்ட் கேட்டுட்டு வந்தீங்க அவ்வளவுதான் இருக்காங்க. ஆமா, என்னன்னா பிரதமர் மோடி என்ன படிச்சாரு அப்படிங்கிறது ஒரு 7-8 வருஷமா பெரிய டிஸ்கஷன்லயே இருந்துட்டு இருக்கு. அவர் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனா அவர் படிச்ச அந்த யூனிவர்சிட்டியில அப்படி ஒரு கோர்ஸே இல்லை அப்படின்ற தகவலும் இருக்கு. சோ அவருடைய சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மியில அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டாரு, ஃபைன்லாம் வாங்கினது 20,000 ரூபா. அதுதான். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் கமிஷன் மூலமாக ஆர்டிஐல வந்து அவருடைய சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது முடியாது, அது அவருடைய தனிப்பட்ட தகவல், அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இனிமேல் யாரும் சர்டிபிகேட் கேட்டு போனீங்கன்னா ஃபைன் தான். டபுள் டிகிரி முடிச்சோம் நாங்க நம்புறோம், அதுக்கு மேல இதுக்கு சர்டிபிகேட் முடிச்சாலும் நம்ப மாட்டோமா? நம்ப முடியலையே. சில பேர் நம்பாம இருப்பாங்க, நம்ம நம்புறோம்ல. டிமானிசேஷன் கொண்டு வந்தாரு, கருப்பு நேரம் ஒளிஞ்சிரும்னாரு, நம்ம நம்பணும்ல, போய் லைன்ல போய் நின்னோம்ல. என்ன பண்றது, நம்பித்தானே ஆகணுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடுது. அதே மாதிரிதான் பிரதமர் மோடி நேற்று குஜராத்துக்கு போயிருக்காரு. வந்து நம்ம காந்தி வழியில நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா காட்டின இந்த வழியில இந்தியா வழிநடத்தி சென்றுகிட்டு இருக்கோம்ல. கிருஷ்ணர் வந்துட்டாரு பாத்தீங்களா இல்லையா? இதுதான் ஆன்மீக அரசியல் போல இருக்கு. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ஆன்மீக அரசியல்லாம் பல பேருக்கு இங்க வந்து ஒத்து வராது. சரி, ஓகே, அவர் என்ன சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வழியில நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். வரியெல்லாம் போட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் நம்ம மீண்டு வருவோம்னு இருக்காரு. ஏன்னா அமெரிக்கா அந்த 25% எக்ஸ்ட்ரா போட்டாங்களா, அது நாளையிலிருந்து அமல்படுத்தப்படுது. அது அமெரிக்காங்கிற பேரை சொல்லல, அவரு ட்ரம்ப்னு சொல்லல, அவரு சீனாங்கிற பேர் முன்னாடி சொல்லாம இருந்தாரு. இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து அமெரிக்கா வந்துருச்சு. அமெரிக்கா பேரை சொல்லாம நம்ம சமாளிப்போம் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. 56 இன்ச் இருக்கு அவருக்கு. ஆனா ஏதோ சொல்லாத காரணம், ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாதா? என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆமா, தப்பா சொல்ல, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச ஸ்ட்ராட்டஜி தெரியாமையா இருக்கும்? உறுதியா தெரியும், ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு பாருங்க அமெரிக்காவுக்குதா. என்ன பண்ணுவாரு பாப்போம், பொறுத்திருந்து. ஓகே, அமெரிக்கான்னு நம்ம பேசும்போது இன்னொரு பக்கம் காசாவில் துயரம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இங்க நாசர் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை இருக்கு, ஒரு பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில நிறைய பேர் சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய ராணுவம் ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. விஷுவலே வந்திருக்கு. அந்த பேஷண்ட்ஸை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க படிக்கட்டுல, அவங்க மேல நேரடியாக தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, 5 பத்திரிகையாளர்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா ராய்டர்ஸ், அல் ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்களுடைய பத்திரிகையாளர்கள் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. காசால மட்டும் கடந்த இந்த 2.5 வருஷத்துல 200 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த துயரம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இஸ்ரேலை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. இஸ்ரேலுடைய ராணுவம் என்ன சொல்றாங்க, ஆமா அப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அது வந்து ஏதோ தவறா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பேசிட்டு போறாங்க. பத்திரிகையாளர் 200 பேர்னா பொதுமக்கள் 63,000 பேர் உலகம் முழுக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வேகமா போகணுமா, கொஞ்சம் நிறுத்திக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க மக்கள். ரொம்ப தூரம் வந்தாச்சு, இனிமேல் நிறுத்த முடியாது. 2025 முன்னாடியே சொல்லியிருந்தா நிறுத்தி இருக்குமா? எப்படா இருக்கலாம் முடியும். 2025 வாழ்ந்து பாரு, தெரியும் எனக்கு கொடுத்த இந்த லைஃப்ல ஒரு நாள் நீ வாழ்ந்து பாக்குறியா, கடவுளை பாத்துக்கிறாங்களாம். அது எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கு போல இருக்கு. அந்த காலத்தில் வாங்கிய டிகிரி சர்டிபிகேட் ஃப்ரேம் செய்து வீட்டில் மாட்டி அழகு பார்த்தோமே. பொதுவா சொன்னேன், யாரே சொல்றாரு, சண்டேல எப்பவும் துணிக்கடையில் இவ்வளவு கூட்டம், வாரம் வாரம் புது துணி எடுக்கிறீங்க, எவ்வளவு தாண்டா சம்பாதிக்கிறீங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இன்னைக்கு விருது ம். பொறுப்பு இல்லாம பேசின எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ்லயே அந்த டிரைவர் பேஷண்டா போவார்னு பேசியிருந்தாரு. இப்ப அதே மாதிரிதான் சம்பவத்தை துறையூர்ல அதிமுக வந்து பண்ணிருக்காங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு பாயல, ஆனா அதிமுக தொண்டர்கள் மேல ஒரு 14 பேர் மேல 5 பேருல வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. இப்ப மாட்டி விட்டாருல அவங்க மேல, இப்ப அவங்கதான் கோர்ட்டு எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும். அதெல்லாம் மாட்டி விட்டுட்டேங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல் சென்னை. வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆகஸ்ட் 15 முதல் 31 வரை இலவச முகாம். ஃபார் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் 04423639999. வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி